Hello students, welcome to Hiva Max. நாளைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் இல்லையா, செகண்ட் மிட்டம் வருது. போர்ஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்னென்னு பார்க்கலாம். 2 மார்க் ஏன் கொடுக்கலன்னா நமக்கு போர்ஷன்ஸ் கம்மி. அண்ட் இந்த போர்ஷன்ஸில் இருக்க 2 மார்க் நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா அது ஆனுவலுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ 5 மார்க் இல்லாமல் இருக்கிற 2 மார்க் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். அதனால தான் 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ கைண்ட்லி எல்லா 2 மார்க்கையும் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சாப்டர் 3ல் எக்ஸாம்பிள் சம்ஸ். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகணுன்ட்டு தான் நம்பர்ஸ். ஸோ கொஷின் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை மட்டும் தான் படிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, எந்த வீடியோவில் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சம்ஸ் எல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற சம்ஸையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா டைம் இருக்காது, அது நான் அக்ரி பண்ணுறேன். பட் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம பார்த்துருக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் எது பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து 3rd சாப்டரில் 58, 66, 69, 70, 71, 72, 73. எக்ஸசைஸ் 3.17 3rd கொஷின். 18 வந்து 2, 3, 5, 6, 7, 8. 19 வந்து 5, 7, 8, 9, 11, 12, 13. ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து இன்றைக்கி கேட்ட கொஷின் பேப்பர் செகண்ட் மீட்டம் ஓடுதும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் பாருங்கள், நிறைய மேட்ரிக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ மேட்ரிக்ஸையும் பைத்தோகரஸ் தியரம் நீங்கள் கவர் பண்ணாலே போதும், அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் 1 வேர்ட்ஸ் அதில் இருக்கிறது பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 4th சாப்டரில் பைத்தோகரஸ் தியரம். எக்ஸாம்பிள் 4.20, 21, 25, 32, 33. எக்ஸசைஸ் 4.3ல் வந்து 4, 6, 7, 8. 4.4ல் 6, 8, 9. 4th சாப்டர்லேயும் அந்த தியரம் ஒன்று படிச்சிடணும். அண்ட் 4.3ல் 9th கொஷின், சரிங்களா? அண்ட் 2 மார்க்ஸ் கம்பல்சரி எல்லாமே பார்த்துடுங்க. ஈஸியாக தான் இருக்கும். பைத்தோகரஸ் தியரம் யூஸ் பண்ணி செய்கிறது நீங்கள் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். அடுத்து 6th சாப்டரோடது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். 21, 22, 23, 28, 29, 30, 31, 33. 6.2ல் 2, 4, 5, 6. 6.3ல் 3, 5, 6. 6.4ல் 3,4, சரிங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்க சம்ஸையும் பாருங்கள். இப்போ கொஷின் பேப்பரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு அதுலேயே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஆன்லைன் கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி தான் அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க வந்தோடனே அனுப்புனேன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இந்த வீடியோவில் வந்து இதை அட்டாச் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் நினச்சாங்க. ஸோ 2 மார்க் பாருங்கள், 7, 8, 9 மூணுமே வந்து மேட்ரிக்ஸ் தான். பேலன்ஸ் இருக்கிறதுமே ஈஸியானது தான். அடுத்தது 5 மார்க்கில் பாருங்கள், 1, 2, 3 கொஷின்ஸ் நமக்கு வந்து மேட்ரிக்ஸு. அண்ட் அடுத்த கொஷினும் பைத்தோகரஸ் தியரம். ஸோ 4 எழுதணும். நீங்கள் மேட்ரிக்ஸும் 4th சாப்டரும் பார்த்தாலே போதும். அண்ட் கிராஃப் ஜியாமெட்ரி டிசைட் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் செகண்ட் மிட்டமோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்கேன். அதில் இருக்க மேக்ஸ் கொஷின் பேப்பரையும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.